சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. புதிய ஆளுநரிடம் ஸ்டாலின் ராஜினாமா கடிதம் அனுப்பினார். அதாவது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களின் பதவிக்காலம் தற்போது முடியும் தருவாய்க்கு வந்துவிட்டது. இதனால் 15 நாட்களுக்கு முன்பாகவே ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சரவை கூட்டமாக சேர்ந்து ராஜினாமா கடிதத்தை புதிய ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது நடைபெற இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து கேரளாவின் ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் தற்போது தமிழகத்தையும் சேர்த்து கவனிப்பார் என்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஸ்டாலினுக்கு மேலும் ஆபத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. RN ரவி கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தமிழ்நாட்டில் இருந்தார். கடந்த 4 வருடங்களாக திமுகவை ஆட்டி படைத்தார். பல முறை பல விஷயங்களில் பல ஃபைல்ஸையும் பாஜகவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே ஆட்டம் கண்டார். மேலும் ஆளுநர் ரவியை எப்படியாவது மாற்ற வேண்டும் என பல முயற்சிகளையும் மேற்கொண்டார். கடைசி வரை அவரால் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு RN ரவி அவர்கள் திமுகவை பயங்கரமாக எதிர்த்து வந்தார். தற்போது வந்திருக்கும் கேரளாவின் ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் RN ரவியை விட பல மடங்கு திமுகவை எதிர்க்கக்கூடியவர் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. வந்த முதல் நாளிலேயே அவர் போட்ட உத்தரவு என்னவென்றால், ஸ்டாலின் அவர்களின் பதவிக்காலம் முடிவடைய போகிறது. 14 நாட்களுக்கு முன்பாகவே அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்க வேண்டும். தேர்தல் நடந்து முடிந்த பின்னரே ராஜினாமா கடிதத்தை வழங்குவது வழக்கம். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் பேரில் தேர்தலுக்கு முன்பாகவே பதவிக்காலம் முடியும் நேரத்தின் முன்பாகவே 14 நாட்களுக்கு முன் ராஜினாமா கடிதத்தை வழங்க வேண்டும். அப்போதுதான் தமிழக காவல்துறையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என ஆளுநர் கூறியிருக்கிறாராம். தொடர்ந்து திமுகவால் பணப்பட்டுவாடா செய்ய முடியாது. காரணம், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை ஆளுநர் பிடுங்க போகிறார். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த விஷயத்தையும் எந்த அதிகாரத்தையும் போலீஸையும் கட்டுப்படுத்த முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது.